அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நடேசன்னு இப்படி வீட்டில் இருக்கிற யாரு சொல்லியுமே நிலா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மறுநாள் காலையில் கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக நிலா, சேரன், சோழன், பாண்டியன் எல்லாரும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோயில் வாசலில் ஒரு சித்தர் உட்கார்ந்துருக்காரு. அந்த சித்தர் பார்த்தா நிலாவை கூப்பிட்டு, நீ செய்ய போகிற இந்த பரிகாரத்தில் தான் இந்த குடும்பத்தோடைய மொத்த தலையெழுத்தும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து சொன்னதுமே நிலாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் சோழன், அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இருங்க சாமி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்கே பாருதாயி, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி நீ தான், அதிர்ஷ்டலட்சுமி நீ தான், இந்த வீட்டுக்கு மொத்த குலதெய்வமும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லவும், சாமி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நீ இந்த பரிகாரத்தை எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் தடை இல்லாம நீ செஞ்சு முடிச்சே ஆகணும். அப்படி இந்த பரிகாரத்தை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா இந்த வீட்டோடைய மொத்த தலையெழுத்தும் ஒன்னால மாறப்போகுது. உன் வீட்டுக்கு பொண்ணு தங்காத வீடு அப்படின்ற பேர் இருக்கிறது ஒரு குறையா இருக்கிறதுனால தானே இந்த நீ பரிகாரம் பண்ண போற. இந்த பரிகாரத்தை நீ தடை இல்லாம செஞ்சு முடிச்சேன்னா இந்த வீட்டில் அடுத்தடுத்து 2 கல்யாணம் நடக்கும். இது இங்க இருக்கிற ஐயனார் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லவும், சாமி நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாதாயி, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற குலசாமியே நீதான், இந்த வீட்டை பாதுகாக்க போற தெய்வமும் நீதான். எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை விட்டு நீ மட்டும் வெளியேறாத. இந்த வீட்டை விட்டு நீ வெளியேறினா அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை மொத்தமும் மாறிடும். அந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டியதே நீதான். ஒன்னாலதான் அந்த வீட்டோடைய தலையெழுத்து மொத்தமா மாறப்போகுது. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சு நீ வீடு திரும்பையில அந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும். அந்த காரியம் நல்லது முடிஞ்ச அடுத்த ஒரே வாரத்துல இன்னொரு கல்யாணமும் அந்த வீட்டுல நடந்தே தீரும். இது ஆண்டவனால விதிக்கப்பட்ட விதி. அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் சொல்லவும், சாமி நீங்க சொல்றபடி நான் அந்த பரிகாரத்தை கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீ பண்ணணும் தாயி, நீ இந்த பரிகாரத்தை பண்ணணும்ன்றது விதி. நீ கல்யாணம் ஆகி இந்த குடும்பத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த கோயில்ல உன் கையால பரிகாரம் பண்ணணும். இத்தனை வருஷமா குலதெய்வம் இருக்கிற திசையை கூட எட்டி பார்க்காத இந்த குடும்பம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த குலதெய்வத்தை பார்க்க வந்திருக்கு. நீ இந்த குலதெய்வ கோயில்ல கண்டிப்பா இந்த 3 பரிகாரத்தை நீ பண்ணியே ஆகணும். இந்த பரிகாரம் நீ பண்ணையில ஏகப்பட்ட தடை வரும். அத்தனையும் மீறி தான் நீ இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லவும், சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் பார்த்தா அந்த சித்தர் அப்படியே துணுறும் பூசி விடுறாரு. அப்பதான் சோழனை பார்த்து அந்த சித்தர் சொல்றாரு, நீ கட்டுன மனைவிக்கு உண்மையா மட்டும் இரு. எக்காரணத்தை கொண்டும் விளையாட்டுக்காகவோ இல்ல மற்றவங்களுடைய சுயநலத்துக்காகவும் உன்னுடைய சுயநலத்துக்காகவும் பொய் சொல்ற வேலையை மட்டும் இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லவும், இங்க நிலா பார்த்தா சோழனை பாக்குறாங்க. ஐயோ நம்மள எதுவும் போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திரு முழிக்கும், எங்க வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடுவோம். சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் அங்கிருந்து போறாங்க. பரிகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், தெரியுமே, கார்த்திகாவோடைய அம்மா கார்த்திகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பரிகாரம் அங்க பிரதேசனம், அதாவது கோயில 3 தடவை சுத்தி வரணும். நீங்க கூட அன்னைக்கு பல்லவன் நானும் கோயிலுக்கு வந்திருக்கப்ப கோயிலை சுத்தி உருண்டுகிட்டு இருந்தீங்கல்ல, அதேதான். கோயில 3 தடவை அங்க பிரதேசனம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அங்க பிரதேசனம் பண்ண தயார். இந்த தண்ணியை மட்டும் எடுத்து என் தலையில ஊத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா மேல பார்த்தா சோழன் குடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்துறாரு. நிலாவும் சாமியை கும்பிட்டுட்டு பார்த்தா 3 தடவை கோயிலை சுத்தி அங்க பிரதேசனம் வராங்க. 3ஆவது தடவை சுத்தி வந்துட்டு நிலா எந்திரிக்கையில நிலா பார்த்தா மயங்கி பொத்துன்னு விழுகவும், என்னங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பதறாரு. டேய் சோழா, நிலாவை தூக்குடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இங்க பார்த்தா சோழன் தூக்கிட்டு வராரு. இதை பார்த்துட்டு கஸ்தூரி, சரியா போச்சு, ஒரு பரிகாரம் பண்றதுக்குள்ளேயே மயங்கிட்டாளா, இனி அடுத்து இப்படி 2 பரிகாரம் பண்ண போறா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேலி பண்ணவும், உங்களுக்கு என்னங்க தேவையில்லாத வேலை, நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இந்த வாய்க்கு ஒரு குறைச்சல உங்க குடும்பத்துல அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கிண்டலா பேசிட்டு போகுது. இங்க பார்த்தா நிலா முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்கவும் நிலா முழிச்சு பாக்குறாங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நீங்களெல்லாம் தெரியுது, எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சோழன் உங்களெல்லாம் தெரியுது, சுத்தி வந்ததுல தலையெல்லாம் சுத்திருச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், மயங்கிட்டீங்க, நான் தான் உங்களை தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்படியா,
இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் சேரன், ஏன்பா நான் தான் வேணான்னு சொல்றேல, போதும்பா இந்த ஒரு பரிகாரத்தோடய நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஐயோ அண்ணா அப்பெல்லாம் நிப்பாட்ட முடியாது, அந்த கோயிலில் இருக்கிற சித்தர் சொல்லியிருக்காரு 3 பரிகாரத்தையும் கண்டிப்பா பண்ணி முடிச்சே ஆகணுமா, அதனால நான் எக்காரணத்தை கொண்டும் பரிகாரத்தை பண்றதெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன். அடுத்த பரிகாரம் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப டயர்டா சேரன் கிட்ட அடுத்த பரிகாரத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.